முதலாவது இந்த ரெண்டு விதமான பாவங்களும் நடந்த உலகத்தில் நஃபியுல் ஈமான், ஒரு மனிதனுடைய ஈமான் அப்படியே கலட்டப்படும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஸனர் ரஜுல் அவ் ஸரக், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் அல்லது களவெடுக்கிறான், நஸஅல்லாஹு மின்ஹுமல் ஈமான், அந்த மனிதரிடமிருந்து அல்லாஹ் ஈமானை அப்படியே கலட்டி விடுகிறான். எப்படி? கமா யஹ்லவு அஹதுகுமுல் கமீஸ மின் ரஸிஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய ஜுப்பாவை, தன்னுடைய ஒரு டி-ஷர்ட்டை எப்படி நீங்க கலட்டுறீங்களோ அதே போல அல்லாஹ் கலட்டி விடுகிறான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, மிஸ்ல குல்லா, மேகம் எப்படி கூட்டமாக இருக்குமோ இதே போல் அப்படியே ஈமான் உயர்த்தப்படுகிறது. விபச்சாரத்தில் இருந்து மீண்டால், அந்த விபச்சாரத்தில் இருந்து மீண்டால் அந்த ஈமான் அப்படியே திரும்பி வந்து விடுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, இப்பொழுது யோசிப்போம். மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது யூரோப் கண்ட்ரீஸ்ல அல்லது எங்கட நாட்டில இந்த மானக்கேடான செயற்பாடுகளுக்கு போன வாலிபர்கள் எத்தனையோ பேர் சகோதரர்களே ஹார்ட் அட்டாக் அல்லது இயற்கை அனர்த்தங்கள், இதிலிருந்து சகோதரர்களே பொடி மாத்திரம் தான் அப்படியாப்பட்ட இடங்களில் இருந்து திரும்பி வந்திருக்கிறது என்றால், முஸ்லிமாக பிறந்து ஈமானாக பிறந்து சகோதரர்களே வாழ்ந்து ஈமான் உயர்த்தப்பட்ட நிலைமையில் அல்லாஹ்வை சந்தித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை என்ன? கண்ணியமானவர்கள், ஒரு மனிதனுடைய ஈமான கலத்தி எடுக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு பாவம். இரண்டாவது, அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் தண்டனை கொடுக்கிறது இல்லை. ஒரு நாளும் அல்லாஹ் தண்டனையை முற்படுத்தி கொடுக்கிறதும் இல்லை, கொடுக்கவும் மாட்டான். ஆனா உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை முற்படுத்தி கொடுக்கிறான் என்றால் அது ரெண்டு பாவங்களுக்கு தான். ஸம்பானி முஅஜ்ஜலான், ரெண்டு பாவங்கள், இதற்குண்டான தண்டனை நிச்சயமாக உலகத்தில் முற்படுத்தி கொடுக்கப்படும். அதுல முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஅத்துர் ரஹம், குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாரு. சோதனை, வறுமை, கஷ்டம், தண்டனை உலகத்துல கிடைச்சே தீரும். இரண்டாவது சொன்னாங்க அல் பகி, விபச்சாரம், மானக்கேடான செயற்பாடுகள், இதுதான் இவர்களுடைய தொழில் என்றா கண்ணியமான சகோதரர்களே இதற்கு உலகத்துல தண்டனை கிடைச்சே தீரும் மௌத்துக்கு முன்பதாக. அப்படியாப்பட்ட மிக பயங்கரமான கண்ணியமானவர்களே மிக சோதனை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பூமிக்கு இறக்கக்கூடிய ஒரு பாவம் இந்த மானக்கேடான செயல், இந்த விபச்சாரம். மூன்றாவது சகோதரர்களே, தெளிவாக நன்றாக விளங்குவோம். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம்